பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்யதேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை ஏறக்குறைய 900 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்த திருமங்கையாழ்வார் 10ஆம் பத்திலே எம்பெருமானுடைய விபவாவதாரங்களையும் அனுபவிக்க தலைப்பட்டு ராமாவதாரத்தை பற்றி 2 திருமொழிகளிலேயும் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பல திருமொழிகளிலேயும் அனுபவித்தார். மேலே 11ஆம் பத்திலே முதல் 3-4 திருமொழிகளிலே தம்மை நாயகியாக பாவித்து கொண்டு அந்த எம்பெருமானை பிரிந்து தாம் படுகின்ற துன்பம், அதாவது ஒரு நாயகியானவள் நாயகனை பிரிந்தால் என்னவெல்லாம் படுவளோ அப்படிப்பட்ட துன்பத்தை தாம் படுவதாக தாம் இன்னும் எம்பெருமானோடு சேரப் பெறாமையினாலே எம்பெருமானோடு சேரப் பெறுவதாவது இந்த உலகத்தை நீத்து பரமபதத்தை அடைவது, அது இன்னும் ஆழ்வார்க்கு கிட்டாதபடியினாலே அந்த நாயகனை பிரிந்திருக்கிற நாயகி படுகின்ற துன்பங்களைப் போலே தாம் துன்பத்தை படுவதாக பாசுரங்களை எல்லாம் அருளி செய்கின்றார். அதிலே 3ஆம் திருமொழி 11ஆம் பத்திலே 3ஆம் திருமொழி, அதிலே எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தாலே தாம் படுவதையும் தெரிவிக்கின்றார். அதே சமயத்திலே அந்த எம்பெருமான் தம்முடைய நெஞ்சுக்குள்ளேயே எப்பொழுதும் எழுந்தருளிருக்கிறான் என்று அதையும் கூறிக்கொள்ளுகிறார். சற்று இன்பமும் துன்பமும் கலந்து செல்வதாக இத்திருமொழி அமைந்துள்ளதாக பெரியோர்கள் நமக்கு காட்டியுள்ளார்கள். அதிலே 7வது பாசுரத்திலே அதை ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறாள். என்ன தெரிவிக்கிறாள்? எம்பெருமான் என்னுடைய நெஞ்சத்திற்கு உள்ளேயே எழுந்தருளியிருக்கிறான், ஆனாலும் அந்த எம்பெருமானோடு நான் கூட பெறவில்லை, இது என்ன ஆச்சரியம் என்று இப்படி சொல்லுகிறாள். நெஞ்சத்துக்குள்ளே எழுந்தருளியிருந்தால் போதுமோ? அவன் வெளியிலே வந்து இவளோடு கலந்து பரிமாறுதல் என்கிறது அது வேணுமென்று ஆசைப்படுகிறாள். ஆனால் அது கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை என்னால் அவனை மறந்து விடலாமா என்று பார்த்தால் மறக்கவும் முடியவில்லை, நெஞ்சுக்குள்ளேயே எப்பொழுதும் எழுந்தருளியிருக்கிறான் என்று இந்த ஒரு விசித்திரமான நிலைமையை பற்றி 7ஆம் பாசுரத்திலே அருளி செய்கிறார். கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கழன்ன இவையன்ன மாயங்கள் பெண்ணானோம் பெண்மயோம் நிற்க அவன் நேய அண்ணல் மறையும் அரங்கமும் பாடோமே. கண்ணன் என்னுடைய மனத்திற்குள்ளே நிற்கவும் என்கிறாள். நிற்கவும் என்னால் மனத்திற்குள்ளேயே எப்பொழுதும் எழுந்தருளியிருக்கிறான். அவன் மனத்தை விட்டு நீங்கவே இல்லை, என்னுடைய நெஞ்சத்தை விட்டு அந்த எம்பெருமான் நீங்கவே இல்லை, என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளேயே தான் இருக்கிறான். ஆனாலும் கைவளைகள் கழன்றான், கைவளைகளெல்லாம் கழந்து விட்டன. இது என்ன ஆச்சரியம்? எம்பெருமானோடு கூட பெறவில்லை என்கிறபடியினாலே தான் எனக்கு வருத்தம் ஏற்பட்டது. வருத்தம் ஏற்பட்டபடியினாலே தான் உடல் இழைத்தது. உடல் இழைத்தபடியினால் வளை கழன்றது. ஆனால் எம்பெருமானோடு கூடவில்லை என்று சொல்ல முடியாதபடிக்கு எம்பெருமான் நெஞ்சுக்குள்ளேயே எழுந்தருளியிருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது உடலே நிலைத்தது, வளை என்று கழன்றது என்று நினைத்து பார்த்தால் ஒன்றும் புரியவில்லையே என்கிறாளாம். அதாவது இதனுடைய கருத்து என்ன என்றால், நெஞ்சுக்குள்ளே எம்பெருமான் எழுந்தருளியிருந்தால் அது மட்டும் நமக்கு போதுமா? அந்த நெஞ்சத்திலே இருக்கிற எம்பெருமானை மானசமாக அனுபவிக்கலாம், ஆனால் அது ஆழ்வாருக்கு போதாது. எம்பெருமானை காயிகமாகவும், அதாவது கண்ணாலே பார்த்து அவனோடு பேசி உஷாவி அவனோடு கூடி மகிழ வேணும் என்று ஆசைப்படுகிற ஆழ்வாருக்கு அது இன்னும் கிடைக்கவில்லை என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆனால் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்? என்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே எம்பெருமான் இருக்கிறான், ஆனாலும் என்னுடைய கைவளைகள் கலந்து விட்டனவே என்று தெரிவிக்கின்றார். அதாவது ஒருத்தன் தன்னுடைய மடியிலேயே ஏகப்பட்ட பணத்தை வைத்து கொண்டிருக்கிறான் வைத்து கொண்டு கையிலேயே அவனுக்கு பெரிய பையிலே வேண்டிய பணம் இருக்கிறது, ஆனாலும்
பணத்தை தேடி ஒருத்தன் தன்னுடைய கால் வீங்கும் அளவு உலகெல்லாம் நடந்து பணத்தை தேட ஆரம்பித்தானாம். ஆனால் இவனிடத்திலேயே பணம் இருக்கிறது என்பது இவனுக்கு தெரியவில்லை என்று எப்படி சொல்லுகிறார்களோ அதுபோல எனக்கு உள்ளேயே எம்பெருமான் இருக்கிறான் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தெரியவில்லை என்பதல்ல, எனக்கு உள்ளேயே எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான். ஆனால் அது போதாமல் நான் எம்பெருமானை வெளியிலேயும் அதாவது காய்கமாகவும் கூடி அனுபவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று இப்படி தெரிவிக்கிறாளாம். கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னோ கழன்றன, இவை என்ன மாயங்கள், இவை என்ன ஆச்சரியம், இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று சொன்னாள். சரி, என்ன செய்ய போகிறாய் நீ? என்னால் நான் அவன் இருக்கிற இடம் தேடி போகப் போகிறேன். அவன் எங்கெங்கெல்லாம் எழுந்தருள் இருக்கிறானோ அங்கெல்லாம் தேடி போகப் போகிறேன். மறுபடியும் ஆழ்வாருக்கு அர்ச்சாவதார அனுபவம் வந்து விடுகிறது. கீழே எல்லாம் விபவாவதார அனுபவமாகவே சென்றவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க, நான் பெண்தான், எனக்கு பெண்மை என்பதுதான் ஸ்வரூபம், அதாவது பெண் தன்மை தான் எனக்கு இயற்கையானது, அது உண்மைதான். இந்த பெண் தன்மை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்றெல்லாம் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டபடி அதற்கு என்று கூடிய குணத்தோடு அடக்கத்தோடு தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அந்த அடக்கத்தை உதறிவிட்டு விடப் போகிறேன். என்னுடைய பெண்மை அது நிற்க என்றால் என்னுடைய பெண்மை கிடக்கட்டும். அதை யார் கேட்டார்கள்? எனக்கு உடனே எம்பெருமானோடு கூட வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்றால் அவன் மேய அண்ணல் மலையும், அவன் எழுந்தருளி இருக்கிற மலை, மலை என்னால் பொதுவாக ஆழ்வார்கள் திருவேங்கடத்தை தான் சொல்லுகிறார்கள் என்றே காட்டி விடுவார்கள் வியாக்கியாதாக்கள். ஆயினால திருவேங்கட மலையிலே அவன் எழுந்தருளி இருக்கிறான் அல்லவா, அந்த திருவேங்கட மலையை பற்றி நான் பாடப்போகிறேன். அரங்கமும் பாடோமே, திருவரங்கநாதனையும் நான் பாடப்போகிறேன், திருவரங்கத்தையும் திருவேங்கடத்தையும் பாடப்போகிறேன். ஆனால் இப்படியெல்லாம் நீ வாய்விட்டு அவனை பாடுவது உன்னுடைய பெண்மைக்கு குறைவு அல்லவா என்று யாரேனும் கேட்டார்களானால் பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க, அந்த பெண்மை கிடக்கட்டும், என்ன அதை தூக்கி ஒரு இடத்துல வையுங்கள். யார் கேட்டார்கள் அதை? இப்பொழுது நான் அடக்கத்தையும் விட்டுவிட்டு அந்த எம்பெருமான் இப்படியெல்லாம் என்னை படுத்துகிறான். எப்படி படுத்துகிறான்? என் நெஞ்சுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் எனக்கு நேரே வந்து காட்சி கொடுக்காமல் என்னுடைய உடலை இழைத்து என்னுடைய வலையையும் இழக்கும்படி செய்கிறான். இப்படியெல்லாம் செய்வது தகுதியோ என்று அவனை நான் கேட்க வேண்டாமா? ஆகையினாலே அவன் எழுந்தொழி இருக்கிற அண்ணல் மலை என்ன, திருவேங்கட மலை, அரங்கம் திருவரங்கம் என்ன, இங்கெல்லாம் சென்று அவனை நான் பாடத்தான் போகிறேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தாள். ஆனால் அடுத்தபடியாக அவனை பாட வேண்டும் என்றாலும் கூட அதற்கும் ஒரு துணை வேண்டும். என்ன துணை என்னால் யாருடைய துணை என்று கேட்டால் அது நெஞ்சத்தினுடைய துணை. நெஞ்சம் இருக்கிறதே அது ஒத்துழைத்தால்தான் ஒரு காரியத்தையே நாம் செய்ய முடியும். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ என்று, மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் ஒத்துழைக்கவில்லை என்றால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த மனமோ இப்பொழுது இவளிடத்தில் இருக்கிறதா எம்பெருமானிடத்தில் இருக்கிறதா, அது எப்படி இவளுக்கு ஒத்துழைக்க முடியும் என்றெல்லாம் கேள்வி எழுகிறது அல்லவா. உடனே இவள் என்ன பண்ணுகிறாள்? தன்னுடைய மனத்தையே பார்த்து, மனமே நெஞ்சே நீ ஒத்துழைத்தாயானால் அவனை பாடுவதிலே நமக்கு என்ன தடை, நிச்சயமாக பாடலாம் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். 8வது பாசுரத்திலே பாடோமே எந்த பெருமானை பாடி நின்னாடோமே, ஆயிரம் பேரானை பேர் நினைந்து சூடோமே, சூடும் துழாயலங்கள் சூடி நாம் கூடோமே, கூட குறிப்பாகில் நன்னெஞ்சே, கூட குறிப்பாகில் நீ என்னோடு கூடுவதற்கு உனக்கு குறிப்பு எண்ணம் உண்டானால் என்று முதலிலே அதை சொல்லிவிட்டாள். நெஞ்சம் கூடிவிட்டால், கைகூடி வந்து விட்டால் அப்புறம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானை பாடோமே, பாடமாட்டோமா? எம்பெருமானை பாடுவதிலே நமக்கு என்ன கஷ்டம்? நெஞ்சம் இசைந்து விட்டால் எம்பெருமானை பாடுவதிலே ஒரு தடையும் இல்லை அல்லவா. அதைத்தான் சொல்லுகிறாள். எம்பெருமானை பாடும் நெஞ்சம் கூட குடிப்பாகில், நெஞ்சே நீ என்னோடு கூட குறிப்பாகில் பாடோமே. அடுத்தபடியாக பாடி நின்று ஆடோமே, நெஞ்சமே நீ கூட குறிப்பாகில் பாடி நின்று ஆடோமே. பாடுவது மட்டுமல்ல, அந்த பாட்டிற்கு போக்குவிடாக ஆடவும் செய்வோம். சாதாரணமாக பாட்டே மிக அழகாக இருந்தது என்றால், அது நம் நெஞ்சத்தை கவர்ந்து விட்டது என்றால், அந்த பாட்டிற்கு தகுதியாக ஆட்டம் என்கிறது தன்னடையே வந்து சேர்ந்துவிடும். நாம் அதை நினைத்து கொண்டு ஆட வேண்டும் என்று நினைப்பதில்லையாம். அதுதான் பாட்டினுடைய சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார்.
பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை. ஆயிரம் பேரானால் பாடுவதற்கு குறை என்ன இருக்கிறது? வேண்டிய திருநாமங்கள் 1000 திருநாமங்கள் அவனுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு திருநாமத்தையும் நாம் பாடிக்கொண்டே இருந்தால் நம்முடைய ஆயுள் முழுவதும் என்றோ பாடிக்கொண்டிருக்கலாம். ஆயினாலே நம்முடைய ஆயுள் முழுவதும் அவனுடைய நாமங்களை பாடிக்கொண்டு அந்த பாட்டிற்கு தகுதியாக ஆடிக்கொண்டு இப்படியெல்லாம் இருப்பதிலே என்ன கஷ்டம்? ஆனால் ஒன்றே ஒன்றுதான், கூட குறிப்பாகில் நெஞ்சே, நீ நெஞ்சம் கூட வேண்டும். அதை செய்துவிட்டால் வேறு எதுவுமே நமக்கு கஷ்டமில்லை, சிரமமில்லை என்கிறாள். அதற்கு மேலே அந்த எம்பெருமானுடைய பேர் நினைந்து சூடோமே துழாயலங்கள், அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் அலங்கள், அந்த திருத்துழாய் மாலை அதையும் சூட வேண்டும். அதாவது எம்பெருமானை பற்றி பாட வேண்டும், பாட்டிற்கு தகுதியாக ஆட வேண்டும். அந்த எம்பெருமானுடைய தொடர்புடைய சம்பந்தமுடைய வஸ்துக்கள் அதையும் நாம் நம்முடைய மேனியிலே பெற வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறாள், சூடும் துழாய் அலங்கள் நாம். அது எப்பொழுது? இது அத்தனையும் நடக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டா, குறிப்பாகில் கூட குறிப்பாகில் நன்னெஞ்சே. நன்னெஞ்சே நீ மட்டும் ஒத்துழைத்து விட்டால் அதற்கு பிறகு நமக்கு என்ன கஷ்டம் என்கிறாள். நெஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும். அதனால்தான் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தை தொடங்குகின்ற பொழுதே என்னவென்று தொடங்கினார் என்றால், முந்துத்த நெஞ்சே என்றார். நான் எம்பெருமானை வணங்க வேண்டும், எம்பெருமானை பாட வேண்டும், எம்பெருமானை தொழ வேண்டும் என்று நினைத்த பொழுது அதற்கு எனக்கும் முற்பட்டு நிற்கிற நெஞ்சே என்று அந்த நெஞ்சை கொண்டாடினார். முந்துத்த நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி என்று இப்படியெல்லாம் நான் பண்ணும்படியாக எனக்கு ஒத்துழைத்த நெஞ்சே என்று அந்த நெஞ்சை பெரிய திருவந்தாதியிலே, அதே போல மேலே திருவாய்மொழியிலேயும் கூட நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம். இப்படிப்பட்ட ஒரு நெஞ்சை எனக்கு கிடைத்து விட்டால் எனக்கு என்ன குறை, என்ன குறை? நிச்சயமாக நான் பேற்றை பெற்றுவிடுவேன் என்றே மகிழ்ச்சியோடு ஆழ்வார் நம்மாழ்வார் கூறினார். ஆக அவரை அனுசரித்து இங்கே திருமங்கை ஆழ்வார் நெஞ்சு ஒத்துழைத்தால் எல்லாம் நமக்கு கைகூடி வரும், இதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று அந்த நெஞ்சையே பார்த்து சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இது போன்ற அனுபவம் ஆழ்வாருக்கு இன்னமும் தொடர்கிறது. நாமும் தொடருவோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.